அத்வைத வேதாந்தத்தில் மாயா என்பது மிகவும் முக்கியமான, அதே சமயத்தில் மிகவும் சிக்கலான கருத்து. பிரம்மம் என்ற ஒரே உண்மைப் பொருளிலிருந்து பல்வேறு பெயர்களும் வடிவங்களும் நிறைந்த இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்ற கேள்விக்கு விடையளிப்பதே மாயா. சங்கரரின் கூற்றுப்படி மாயா என்பது பிரம்மத்தின் அற்புதமான சக்தி. இது பிரம்மத்திற்கும் நாம் அனுபவிக்கும் இந்த உலகத்திற்கும் இடையே உள்ள பாலமாக விளங்குகிறது. மாயாவைப் பற்றிய மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அது ஒன்றுமில்லாதது அல்ல. அது அனிர்வசனீயம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது, அதை முழுமையாக வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஏனென்றால், அது முழுதும் உண்மையானதும் இல்லை, முழுதும் பொய்யானதும் இல்லை. பிரம்மம் மட்டுமே முழு உண்மை. உலகமும் நாமும் அந்த பிரம்மத்தின் மீது மாயாவினால் தோற்றுவிக்கப்பட்டவையே. மாயாவின் இந்த விவரிக்க முடியாத தன்மையைத்தான் அனிர்வசனீயம் என்ற சொல் குறிக்கிறது. மாயாவுக்கு இரண்டு முக்கியமான சக்திகள் உண்டு. அவைதான் ஆவரண சக்தி மற்றும் விசேஷப சக்தி. இந்த இரண்டு சக்திகளும் சேர்ந்தே இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கும் நாம் பிரம்மத்தை உணராமல் போவதற்கும் காரணமாகின்றன. முதல் சக்தி ஆவரண சக்தி. இது மறைக்கும் சக்தி. இது பிரம்மத்தின் உண்மையான, தூய்மையான, மாறாத சுவாபத்தை மூடி மறைத்து விடுகிறது. ஒரு மேகம் சூரியனை மறைப்பது போல நமது உண்மையான சுயமான பிரம்மத்தை இந்த ஆவரண சக்தி மறைத்து விடுகிறது. இதன் காரணமாகத்தான் நாம், நான் இந்த உடல், நான் இந்த மனம், நான் இந்த பெயர் கொண்டவன் என்று தவறாக நினைத்து கொண்டு நமது உண்மையான சொரூபத்தை மறந்து விடுகிறோம். அந்த மறைப்பினால் தான் பிரம்மத்திற்கு பதிலாக உலகமும் அதன் பெயர் வடிவங்களும் மட்டுமே நமக்கு தென்படுகின்றன. இரண்டாவது சக்தி விசேஷப சக்தி. இது திட்டமிடும் சக்தி அல்லது வெளிப்படுத்தும் சக்தி. ஆவரண சக்தியால் பிரம்மம் மறைக்கப்பட்ட பிறகு விசேஷப சக்தி இந்த முழு பிரபஞ்சத்தையும் பல்வேறு பெயர் மற்றும் வடிவங்களாக திட்டமிடுகிறது. நாம் காணும் வானம், பூமி, மலைகள், ஆறுகள், மரங்கள், விலங்குகள், மனிதர்கள், நட்சத்திரங்கள் என அனைத்துமே இந்த விசேஷப சக்தியின் வெளிப்பாடுதான். இந்த சக்திதான் ஒன்றான பிரம்மத்தை பலவாக காட்டுகிறது. ஒரு கனவில் ஒரே மனம் பல விஷயங்களாக தோன்றுவது போல, ஒரே பிரம்மம் விசேஷப சக்தியினால் பலவிதமான பெயர் வடிவங்களாக தோன்றுகிறது. இந்த இரண்டு சக்திகளையும் நாம் ஒரு உதாரணம் மூலம் புரிந்து கொள்ளலாம். ஒரு திரைப்படத்தில் திரை தாழ்த்தப்பட்டிருக்கும் வரை அதன் பின்னால் உள்ளதை நம்மால் பார்க்க முடியாது. இது ஆவரண சக்தி போன்றது. பிறகு திரையில் விளக்குகள் மூலம் பல்வேறு உருவங்களும் கதைகளும் திட்டமிடப்படுகின்றன. இது விசேஷப சக்தி போன்றது. இங்கே திரை மட்டுமே உண்மை. அதில் தோன்றும் உருவங்கள் உண்மையானவை அல்ல. ஆனாலும் திரை இருப்பதால் தான் அவை தோன்ற முடிகிறது. அதுபோல் பிரம்மம் என்னும் பின்னணியில் இல்லையென்றால் இந்த உலகம் தோன்றவே முடியாது.